என் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ணாவை பற்றிய இந்த 10 சுவாரஸ்யங்கள் தெரியுமா? அறிஞர் அண்ணா 1963ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு எனப் பெயர் மாற்றம் செய்திடக் கோரும் தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார். காங்கிரஸ் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தது. எம். லிங்கம் என்ற உறுப்பினர், தமிழ்நாடு எனப் பெயர் மாறினால் நீங்கள் என்ன லாபமடைந்து விடப் போகிறீர்கள் என்று கேட்டார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா என்றும், மக்களவைக்கு லோக்சபா என்றும், ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்களே, இதனால் நீங்கள் கண்ட லாபம் என்ன என்று அண்ணா கேட்டதும் காங்கிரஸ் உறுப்பினரிடமிருந்து பதிலேதுமில்லை. முதல்வராக அண்ணா இருந்தபோது அவரின் பேச்சு எதிர்க்கட்சியினரும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு சமயம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருகக் காட்சி சாலைக்கு நான் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆனால் எம்ஜிஆர் தந்த பெண் புலிக்குட்டி மட்டும் நன்கு கவனிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அண்ணா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்றதும் சபை சிரிப்பால் நிறைந்தது. பெரியார் தன் முதுமை பருவத்தில் செய்து கொண்ட திருமணத்தினால் அண்ணா அவருடன் முரண்பட்டார். பெரியாரின் செயலால் கருத்து வேறுபாடு கொண்ட திராவிடர் கழகத்தினர் அண்ணா தலைமையில் திரண்டனர். பெரியாரின் செயலால் தொண்டர்கள் கண்ணீர் விடுவதாகவும், அந்த கண்ணீர் கடலாகி அதில் பெரியார் மூழ்குவதாகவும் அட்டை படம் வெளியிட்டது திராவிட நாடு. எரிச்சலான பெரியார் அண்ணாவின் ஆதரவாளர்களை கண்ணீர் துளிகள் என கிண்டல் அடித்தார். திமு கழகம் உருவானது. ஆனாலும் பெரியாரை தரம் தாழாமல் விமர்சனம் செய்து கண்ணியம் காத்தார் அண்ணா. பெரியாருடன் முரண்பட்டு அரசியல் செய்தாலும் 1967 தேர்தலில் திமுக வென்று தமிழக முதல்வராக பதவியேற்ற அண்ணா முதலில் சென்று சந்தித்தது பெரியாரைத்தான். திமு கழகத்தின் வெற்றியை பெரியாருக்கு காணிக்கையாக்குவதாகச் சொல்லி காலில் விழுந்து ஆசி பெற்றார் அண்ணா. இதன் மூலம் அவர் தன்னை சங்கடத்துக்கு உள்ளாக்கிவிட்டதாக பெரியார் நெகிழ்ந்து எழுதினார். அண்ணா ஓர் எழுத்தாளர் மட்டுமல்ல, தேர்ந்த நடிகரும் கூட. தான் எழுதிய சந்திரோதயம், சந்திரமோகன் போன்ற நாடகங்களில் நடித்தும் இருக்கிறார். புகழ்பெற்ற சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் நடிக்க முதலில் ஒப்பந்தமானவர் எம்.ஜி.ஆர். ஆனால் என்ன காரணத்தினாலோ தொடர்ந்து அதில் நடிக்க முடியாத சூழல் உருவானது. அப்போது அந்த கதாபாத்திரத்துக்கு தனது இல்லத்தில் தங்கியிருந்த கணேசன் என்ற நாடக நடிகரை நடிக்க வைத்தார் அண்ணா. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு நாள் அந்த நாடகத்தை காண வந்த பெரியார் கணேசனின் நடிப்பை கண்டு வியந்து, நாடகம் நடந்த 2.5 மணி நேரமும் நான் கணேசனை காணவில்லை, சிவாஜியையே கண்டேன் என நெகிழ்ந்தார். அந்த நடிகர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பரபரப்பு அரசியல் தலைவர் என பெயர் எடுத்தாலும் அண்ணாவுக்குள் ஒரு படைப்பாளி எப்போதும் உண்டு. பொதுக்கூட்டங்களுக்குச் சென்றுவிட்டு நேரம் கடந்து வீடு திரும்பினாலும் தன் டைரியில் ஓவியம் வரைவது, ஜோக் எழுதுவது என தனக்கு பிடித்தமானவற்றைச் செய்து அந்த நாளின் டென்ஷனை குறைத்துக் கொள்வார். போராட்டங்களில் கலந்து சிறை செல்லும்போது அண்ணா தன்னை காண வருபவர்களிடம் கேட்கிற விஷயம் ஒன்று புத்தகம், மற்றொன்று வெள்ளைத்தாள். அதில் விருப்பம்போல் படங்களை வரைந்து தள்ளுவார். போர் வீரன், வனம் என அவர் வரைந்த ஓவியங்கள் இன்றும் காண கிடைப்பவை. அவர் தன் டைரியில் எழுதி வைத்த ஜோக்குகளில் ஒன்று இது. ஹோட்டலில் சாப்பிட வந்தவர், ஏம்பா வடை இவ்வளவு மோசமா இருக்கு, சின்னதாவும் இருக்கே. சர்வர், பின்னே என்னங்க, மோசமாகவும் இருந்து பெரியதாவும் இருந்தா தின்ன முடியாதுங்களே, அதான். அண்ணாவுக்கு மூக்குப்பொடி போடும் வழக்கம் உண்டு. அண்ணாவிடம் ரசித்த விஷயம் என்ன என்று எம்.ஜி.ஆரிடம் ஒருமுறை கேட்டபோது, பொதுக்கூட்டத்தில் மற்றவருக்கு தெரியாமல் லாகவமாக, அவர் மூக்குப்பொடி போடும் அந்த சில வினாடிகள் பார்க்க ரசனையாக இருக்கும் என்று பதிலளித்தார். ஆம், அத்தனை ரசனையாக மூக்குப்பொடி போடுவார் அண்ணா. இரவு நெடுநேரம் வரை எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும் வழக்கம் கொண்டவர் அண்ணா. அதனால பகல் 10 மணிக்கு மேல்தான் எழுதுவார். காஞ்சிபுரத்தில் அவரை காண வருபவர்கள் அவருக்காக வீட்டில் வாசற்படியில் காத்திருப்பதை பார்க்கும் அவரது சித்தி, கட்சிக்கு உதயசூரியன்னு பெயரை வச்சிட்டு ஒரு நாளும் அது உதிக்கிறதை பார்க்க மாட்டேங்கிறானே என குறைபட்டுக் கொள்வார் காத்திருப்பவர்களிடம். இதை கேட்டு அந்த இடமே சிரிப்பொலியால் அலரும். 1968ஆம் ஆண்டில் மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் பஸ் நடத்துனர் ஒருவருக்குமான மோதல் பெரிய பிரச்சனையாகி பேருந்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் செய்தன. அண்ணா தலையிட்டும் பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. மாணவர் சார்பாக அண்ணா மன்னிப்பு கேட்டும் அவர்கள் மனமிறங்கி வரவில்லை. அந்த பேச்சுவார்த்தையின் போது அண்ணா மயக்கமுற்றார். வாயிலிருந்து இரத்தம் வந்தது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பரிசோதனையில் அண்ணாவுக்கு புற்றுநோய் என தெரிய வந்தது. கலைவாணர் என்.எஸ்.
கிருஷ்ணனுக்கும் அண்ணாவுக்குமான நட்பு ஆச்சரியமானது. கலைவாணருக்காக அண்ணா எழுதிய கதை நல்ல தம்பி. கதைப்படி படத்தில் கலைவாணருக்கு ஒரே ஒரு கதாநாயகிதான், அது பானுமதி. அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது அண்ணா ஒருமுறை கலைவாணர் இல்லத்துக்குச் சென்றார். அப்போது தன் கணவருடன் தான் நடிக்க முடியவில்லையே என கலைவாணரின் மனைவி மதுரம் கவலைப்பட்டதை அவரின் செயல் மூலம் தெரிந்து கொண்டார் அண்ணா. அன்றிரவே நல்ல தம்பி படத்தின் கதையில் மதுரத்துக்கென ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி கலைவாணருக்கு ஜோடியாக்கினார் அண்ணா. தனக்கு புகழ் கொடுத்த அந்த படத்துக்கு சன்மானமாக அண்ணாவுக்கு ஒரு காரை பரிசளித்தார் கலைவாணர். காஞ்சிக்கு நேரில் வந்து அதை தந்ததோடு பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவிய காலம் என்பதால் குறிப்பிட்ட காலம் வரை அந்த காருக்கு தேவையான பெட்ரோல் டோக்கன்களையும் கொடுத்தார் கலைவாணர். இந்தி எதிர்ப்பு நிலை, திராவிட நாடு கோரிக்கை, இவற்றால் அண்ணாவின் மீது கோபத்தில் இருந்தவர் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் சென்னை வந்தபோது திமுகவினர் அவருக்கு கருப்பு கொடி காட்டியதற்காக நான்சென்ஸ் என திமுக தலைவர்களை கடுமையாக விமர்சித்தார். அதே நேரு மாநிலங்களவைக்கு அண்ணா தேர்வாகிச் சென்றபோது அவரது கன்னிப்பேச்சை ஆங்கிலத்தில் கேட்டு அயர்ந்து போனார். நேரம் கடந்ததை மாநிலங்களவை தலைவர் சுட்டிக்காட்டிய போது உணர்ச்சி வயப்பட்டு குறுக்கிட்ட நேரு, அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், பேசவிடுங்கள் என கேட்டுக்கொண்ட அதிசயம் நடந்தது. அண்ணாவின் உரை அந்த அளவுக்கு நேருவை கட்டி போட்டது. அண்ணாவின் பேச்சுக்கு யாரும் அவ்வளவு எளிதில் மறுத்து பேசிவிட முடியாது. வலுவான வாதங்களை வைப்பதில் சமர்த்தர் அவர். ஒருமுறை பெரியாரை காண சுதேச கிருபாளினி வந்தார். அந்த வார ரிவோல்ட் இதழில் கதர் கட்டுவது மூட நம்பிக்கை என பொருள்படும் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார் பெரியார். இதை குறிப்பிட்ட கிருபாளினி, நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்து தெரு தெருவாக கதரை சுமந்து விற்று கட்சியை வளர்த்திருக்கிறீர்கள், ஆனால் இப்போது இப்படி எழுதுவது தவறு என்றார். அதற்கு பதில் கூற முயன்ற பெரியாரின் பேச்சை மறுதலித்து தொடர்ந்து கிருபாளினி ஆவேசத்துடன் பேசவே குறுக்கே புகுந்த அண்ணா, விபூதி அணிந்தவன் சிவபக்தன், நாமம் போட்டவன்தான் வைணவன் என்று சொல்லும் நம்பிக்கை போன்றதுதான் கதர் கட்டுபவன்தான் தேசபக்தன் என்பது என்று ஒரே போடாகப் போட அமைதியானார் கிருபாளினி. திராவிட நாடு கொள்கையை அண்ணா முன்வைத்தபோது பெரும் சர்ச்சையானது. திமுகவை தடை செய்ய வசதியாக மத்திய அரசு பிரிவினை தடை சட்டம் கொண்டு வரும் அளவுக்கு போனது. 1962 சீன படையெடுப்பின் போது உருவான கொந்தளிப்பான அரசியல் சூழலில் திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிடுவதாக அறிவித்தார். திராவிட நாடு ஆதரவாளர்கள் மத்தியில் இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசுக்கு பயந்து அண்ணா பின்வாங்கிவிட்டதாக அவர்கள் விமர்சித்தனர். வீடு இருந்தால்தான் ஓடு மாற்றலாம், நாடு இருந்தால்தான் கட்சி நடத்தலாம், நாட்டுக்கே ஆபத்து என்று வந்திருக்கிற நிலையில் நாம் பிரிவினை பேசுவது அயலானுக்கு இடம் கொடுத்து விடுவதாகும். நாம் அப்படி நடந்து கொண்டால் வருங்காலத் தலைமுறை நம்மை சபிக்கும் என்று 1962 அக்டோபர் மாதம் வேலூர் சிறையிலிருந்து விடுதலையடைந்ததும் திராவிட நாடு கொள்கையை தான் கைவிட்டதற்கான காரணத்தை தெரிவித்தார் அண்ணா. இதன் மூலம்தான் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் என்பதை நிரூபித்தார் அவர். அதே சமயத்தில் கழகத்தை அழிக்க சட்டம் கொணர்ந்தனர். சட்டத்தை திருத்தி கழகத்தை காத்தோம். சூட்சுமம் புரிகிறதா தம்பி என்று திமுக தொண்டர்களுக்கும் தன் நிலைப்பாட்டை புரிய வைத்தார் அண்ணா. 1967 தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தது திமுக. பதவியேற்புக்கு தலைவர்கள் கோட் சூட்டுடன் தயாராகிக் கொண்டிருந்தபோது தனது நுங்கம்பாக்கம் வீட்டில் கவலையோடு இருந்தார் அண்ணா. தவறு நடந்துவிட்டது. இவ்வளவு சீக்கிரம் நாம் பொறுப்புக்கு வந்திருக்கக் கூடாது. இன்னும் சில காலம் நாம் பொறுத்திருந்திருக்க வேண்டும். நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த காங்கிரஸையே தூர எறிந்துவிட்டு நம்மை தேர்ந்தெடுத்துள்ளனர் மக்கள். நம் மீது பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும் என தனக்கு நெருங்கிய நண்பர்களிடம் சொன்னார். அரசியல் கட்சிகள் அநாகரிகமாக ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் நிலைதான் இன்றைய அரசியல். ஆனால் 1967 தேர்தலில் காமராஜர் தோற்ற தகவல் வந்தபோது எதிர்முகாமில் இருந்த அண்ணா கலக்கமுற்றார். காமராஜர் போன்ற அனுபவசாலிகள் தோற்றது நமக்கும் தோல்வி போன்றதே. சட்டமன்றத்தில் அவர் இருந்திருந்தால் நாம் இன்னும் சிறப்பாகச் செயல்பட அது உதவியிருக்கும் என மனம் திறந்து சொன்னார் அண்ணா. வெற்றியை கொண்டாடுகிறேன் பேர்வழி என தோற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியை சங்கடப்படுத்தக்கூடாது. கொஞ்ச நாள் கொண்டாட்டங்களை தள்ளி போடுங்கள் என கண்ணியத்தோடு தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டார். 1957 தேர்தலில் அண்ணாவின் வீட்டு முன் அவரை அருவருப்புடன் விமர்சித்து எழுதி வைக்கப்பட்டது. இரவில் படிக்கச் சிரமமாக இருக்கும், ஒரு லாந்தர் விளக்கை வையுங்கள், இதை எழுதியவரின் தகுதியை ஊர் தெரிந்து கொள்ளட்டும் என்றார் தம்பிகளிடம். வாரிசு அரசியல் போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயம் இன்று தமிழகம் மட்டுமன்றி இந்திய அளவிலும் சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஆனால்
அண்ணா தன் வாரிசுகள் எவரையும் அரசியலில் ஈடுபடுத்தியதில்லை. கட்சி விவகாரங்களில் தலையிட வைத்ததும் இல்லை. அண்ணாவின் மறைவுக்குப் பின் கருணாநிதி ஒருமுறையும் அதிமுக உருவாகி அக்கட்சி சந்தித்த முதல் தேர்தலான திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்த அண்ணாவின் வளர்ப்பு புதல்வர் பரிமளத்தை அணுகினார் எம்.ஜி.ஆர். அண்ணாவைப் போன்றே அவரது துணைவியாரும் தன் மகனை அரசியலில் ஈடுபடுத்துவதில்லை என்பதில் உறுதியாக நின்றார். அண்ணா வாழ்ந்த காஞ்சிபுரம் இல்லத்தை 1900 ஆண்டு நினைவு இல்லமாக்கியது தமிழக அரசு. திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்றைய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி, இந்த எளிய இல்லத்தில் பிறந்த ஒருவர் பின்னாளில் ஒரு மாநிலத்துக்கு முதல்வரானது என்பது ஜனநாயகம் இங்கு தழைப்பதையே காட்டுகிறது. நான் அண்ணா அளவுக்கு படித்தவனல்ல என்றாலும் சாமானியனாகிய நானும் குடியரசுத் தலைவராக ஆனதற்கு நமது ஜனநாயக அமைப்பே காரணம் என்றார். அநேகமாக மாநில முதல்வராக இருந்த ஒருவரின் நினைவு இல்லத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தது என்பது அதுவே முதல் முறை. ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி பேசுகையில் திராவிட இயக்க அரசியல்வாதியாக அண்ணாவை பார்த்தாலும் அவர் ஒரு காந்தியவாதியாகத்தான் இருந்தார். எதையும் யாருக்கும் புரியும் வகையில் சொல்வதில் அவர் கெட்டிக்காரர். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசும்போது பாமரர்களுக்கு புரியும்படி பெருமாளுக்கு 2 பிள்ளைகள் எனக் கூறினார். தீவிர நாத்திகவாதியான அவர் மக்களுக்கு புரிய வேண்டுமென்பதற்காக தன் கொள்கைகளை தள்ளி வைத்து கடவுளை துணைக்கு அழைக்கவும் தயங்கவில்லை. அவர் ஒரு ஜென்டில்மேன் என்றார். நல்லதொரு தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடர்ந்து வாருங்கள். வணக்கம்.